உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மீன் பிடிக்குமா? கண்டிப்பா இந்த லெதர் ஜாக்கெட் மீனையும் வந்து நீங்க இனிமே வாங்கி சாப்பிடுங்க. ஏன் வாங்கி சாப்பிட்னா, இதில அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு நம்மளுக்கு. குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சியிலேருந்து, நம்மளோட சருமத்துக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இதயத்துக்கு நல்லது. கேன்சர் நோய் உள்ளவங்க கண்டிப்பா இந்த மீன் எடுத்துக்கோங்க. அவ்வளோ உடம்புக்கு ஆரோக்கியத்த தரும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாவே இந்த மீன்ல இருக்கு. கண்டிப்பா இந்த மீன் வாங்குனீங்கன்னா, குழம்பும் வச்சு சாப்பிடலாம், வறுத்தும் சாப்பிடலாம், புட்டு கூடமே செஞ்சு சாப்பிடலாம். அவ்வளோ வந்து சூப்பரா இருந்தது. நானே இத ஃபர்ஸ்ட் டைம் வாங்குனேன். ஆனாலும் வந்து நான் அடிக்கடி இனிமே குழந்தைங்களுக்கு வாங்கி தரணும் இந்த மீன் நெனைக்கிறேன். ஏன்னா, அதில அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கனால எனக்கு இந்த மீன் டேஸ்ட்டுமே சூப்பர் தாங்க. எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் வந்து கிளீன் பண்ணி எடுத்துட்டு, இந்த மண்டை எல்லாமே குழம்பு வச்சுட்டு, மீதி அந்த துண்டெல்லாம் நடுத்துண்டெல்லாம் நான் வந்து வறுத்து எடுத்துட்டேன். அவ்வளோ நல்லா இருந்தது. இப்போ வந்து நம்ம வறுக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம நல்லா மசாலா போட்டு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் குழம்பு வீடியோவே நான் போட்டிருக்கேன். அது வேணுனாலும் பாருங்கள், ஷார்ட்ஸில் இருக்குது. இப்போ வெறும் மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். மஞ்சள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு எடுத்துக்க வேண்டிய வீட்டில் அரைக்கக்கூடிய மிளகாய் தூள் 1 ஸ்பூனும் கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் போல் பெப்பர் வந்து கொஞ்சம் தூக்கலாக போட்டு சாப்பிடுங்க. இந்த மீனுக்கு சூப்பராக இருக்குது வறுவலுக்கு. அரிசி மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அதையும் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். லெமனுக்கு பதிலாக நான் வந்து புளி சாதம் தான் ஊற்றிருக்கேன். ஒரு சின்ன அளவுக்கு புளி எடுத்து நல்லா திக்காக கரைச்சி இந்த மாதிரி ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து நம்ம தடவுற அளவுக்கு எடுத்துக்கணும். எப்பயுமே ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நம்மளுக்கு இதுவாக, ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இப்போ இந்த பதத்துக்கு நல்லா எடுத்துகிட்டு மீன் எல்லாமே நம்ம நல்லா மசாலா தடவி எடுத்துக்க வேண்டியது தான். ஒரே ஒரு நடுவு முள் மட்டும்தாங்க இருந்தது. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வெள்ளை வவ்வால் சொல்லுவாங்க, அந்த டேஸ்ட்டில் தான் இருந்தது. இதுக்கு மேலே ஒரு லெதர் மாதிரி இருக்கும், அதனால தான் இதுக்கு லெதர் ஜாக்கெட் சொல்லுவாங்க. ஒரு ஒரு ஊரில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, கிளாத்தின்னு கூட சொல்லுவாங்க. நான் நல்லா மசாலா பொடி எடுத்துகிட்டு நல்லா ஒரு ஹவர் நல்லா ஊற வச்சுட்டேன். அப்போ தான் வந்து அந்த சாறுலாம் இறங்கி நல்லாவே இருந்தது. எலுமிச்சை சாறு போடுறது போல் புளி சாறு போட்டு செய்யும்போது அது டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. கொஞ்சம் காரம் தூக்கலாக போட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கு. அது வந்து காரத்துக்கு பெப்பர் போட்டுக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். நல்லா அது மேலேயுமே தூவி சாப்பிட்டாலும் சூப்பராக தான் இருக்குது. இப்போ நல்லா வந்து தவால எண்ணெய் காஞ்சிட்டதுக்கப்புறமா நல்லா போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரிச்சு இந்த மாதிரி வந்து பொரிச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப எண்ணெயிலையும் பொரிக்காமல் இந்த மாதிரி மிதமாக வச்சு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். சிம்மில் வச்சு நல்லா வந்து பொரிங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக நம்மளுக்கு நல்லா வரும். நம்ம தவாலெல்லாம் ஒட்டாது. நம்ம அரிசி மாவு போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு நல்லாவே வந்து மீன் நல்லா வறுவல் வரும். ஃபுல்லுமே நம்மளுக்கு இதில் இல்லாதனால கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அவங்க நல்லாவே விரும்பி சாப்பிட்டாங்க. எங்கள் பசங்க எல்லாமே நல்லா இருந்து சாப்பிட்டாங்க. முள் இல்லாதனால அவங்களவே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க குழந்தைங்க. அந்த நடு முள் மட்டும்தான் இருந்தது. டேஸ்ட்டு செம்ம சூப்பர். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பாய்.